ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் நல்லா பாயில் பண்ண 6 குட்டி பொட்டேட்டோ எடுத்துட்டேன். அதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அந்த மாதிரி ஸ்பூனில். இல்லை உங்களால் கையில் மசிக்க முடியுதுன்னா நல்லா மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு அதை 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ குட்டி குட்டி பாலாக அதை நான் ரவுண்ட் பண்ண போகிறேன். கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ஃபுல்லாமே குட்டி குட்டி பாலாக ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்மைலி ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ ரவுண்ட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க கையில். உங்களுக்கு கையில் ஒட்டுச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணிக்கோங்க. நான் தட்டிட்டு அந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்புறம் சின்கோலியை வச்சு இந்த மாதிரி ஐ ஷேப்புக்கு ஓட்டை போட்டுட்டு ஸ்மைலிக்கு அப்படியே ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு ஆயிலில் நல்லா ப்ரௌனிஷ் எல்லோயிஷ் கலரில் வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. எங்கள் க்யூட் பேபி சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை சாஸோடு தொட்டு சாப்பிடுங்க, இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.